பார்க்க போற படத்தோட பேரு ஸ்பைடர். அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, 2 பசங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஆட்டோலருந்து இறங்கி வருவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. லவ் பண்றதுக்கு சாட்சியா இருக்கிறதுக்காக இன்னொருத்தர கூட்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு தெரியாம தான் வருவாங்க. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தா தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கிடையில அவர் ஃப்ரெண்ட் வந்துட்டு செம்மையா இருக்கா பொண்ணு அப்படின்ற மாரி அவர் வேற பேசிப்பாரு. அப்ப வந்து இந்த பொண்ணு வந்து இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாட்சி கையெழுத்து போட ஒரு ஆள் வேணும்ல அப்படின்ற மாரி அவர் சொல்லிப்பாரு. அப்புறம் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது, பேக்ல இருக்கு அப்படின்ற மாரி இவங்களும் சொல்லுவாங்க. சரி, சரி பேக்க நான் வச்சுக்கிறேன். நீ பஸ்ல ஏறும்போது லேடீஸ் சீட்ல போய் உட்காந்துக்கோ. ஒண்ணா உட்காந்தோனே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இவங்கள பார்த்துட்டே இருக்கும். உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு உண்மையா தான் லவ் பண்ணுது. ஆனா அந்த பசங்க வந்து அப்படி கிடையாது. இந்த பொண்ணு ஏமாத்துறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளான் யாருக்குமே தெரியாதா எப்படியா அந்த நகையெல்லாம் இது பண்ணிட்டு அவளையும் ஏமாத்திடணும் அப்படி இப்படின்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே இது யாருக்கும் தெரியாதுலடா தெரியாதடா ஃப்ரெண்ட் கேட்டுட்டே இருக்கும். ஆமாடா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாரு. என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூ விக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போறீங்க, சாட்சி கையெழுத்து போட போறீங்க, பூ எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அதோட டீ விக்கிறவங்க, பூ விக்கிறவங்க, பால்கோவா விக்கிறவங்க, பழம் விக்கிறவங்கன்னு எல்லாரும் கல்யாணத்துக்கு தானே போறீங்க. இந்த ஊருக்கு தானே கல்யாணத்துக்கு போறீங்க. நீ தானே சாட்சி கையெழுத்து போட போற அப்படின்னு கேட்கவும், என்னடா அதுவும் இல்லாம பிச்சைக்காரர் இருக்காரு பாருங்க. அவர் கூட பாட்டு பாடிட்டு அதே மாதிரி பேசிட்டு வருவாரு. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னேன். உன் பிளான் பிச்சைக்காரவங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன வந்து நாளைக்கு என்ன மாட்டி விட பாக்குறியா? ஆள விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு ஓடிடுவாரு. அதோட இந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா பயம் வந்துரும். அப்ப யாரோ நம்மள கண்காணிக்கிறாங்கன்னு பயம் வந்துட்டு அந்த பேக் எல்லாம் அந்த பொண்ணுகிட்டயே வச்சுட்டு என்ன விட்டுருமா தங்கச்சி அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து இப்போ ஹீரோட என்ட்ரி. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் பாபு அவர் தான் ஹீரோவா இருப்பாரு. அவர் இந்த ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறாரு. இது வந்து அவரோட ஆஃபீஸ் வந்து 20 ஃப்ளோர்ஸ் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா -1, -0, -1, -2, -3ல தான் வந்து ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கு மேல உள்ள இதில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 800க்கு மேல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்கவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்கவங்களுக்கு வேலைகள் இருந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோ பார்க்குற வேலை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு சைபர் கிரைம் சொல்லலாம்ல, அந்த மாரி வேலையா தான் அது இருக்கும். அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து யாரோ ஒருத்தவங்க ரகசியமா பேசுறாங்க, கொல்றாங்க அப்படின்னா, அத நம்ம கண்காணிக்கணும். மத்தபடி பப்ளிக் ஃபோன் கால்ஸ வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அது தப்பு. சட்டப்படி அது தப்பு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் இந்த வேலையில சேர்ந்திருப்பாரு. இப்ப ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய ரொம்ப புடிச்சு போய் தான் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப அவர் இந்த ஃபோன் கால்லாம் ஆக்சுவலா கேட்கக்கூடாது தான். ஆனா அவர் கேட்டிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்த முடிஞ்சதுல்ல, அந்த மாதிரி நம்ம காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணியிருப்பாரு. இதுக்காகவே இவரே ஒரு சாஃப்ட்வேரையும் உருவாக்கி வச்சிருப்பாரு. 1க்கு 2 சாஃப்ட்வேர்லாம் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யாருக்காவது உதவி தேவைப்பட்ட ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமே வந்து அவருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அந்த வந்து அந்த வாய்ஸ் கால என்ன ஏது அப்படின்னு சொல்றத கவனம் குடுத்து பார்ப்பாரு. அப்படிதான் இப்ப அந்த லவ் 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 பண்ற ஜோடிங்க பேசிக்கிட்டத கேட்டு அந்த பொண்ண காப்பாத்தணுன்ற எண்ணத்துல ஹீரோ பண்ண வேலை தான் இது எல்லாமே. அந்த செட் பண்ண ஆளுங்க தான் அந்த பஸ் சுத்தி வந்து அந்த ஹீரோயின அந்த பொண்ண காப்பாத்துனாரு. இப்ப ஹீரோ கூட இருக்கிற அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, உன்னோட திறமைக்கு ஐக்யூ, பிக்யூ, சிக்யூன்னு எல்லா கியூவும் உனக்கு அதிகமா இருக்கு. அதனால நீ ஏன் வந்து வெறும் 40,000க்கு இங்கே வேலை பார்க்குற? உன்னோட திறமைக்கு வந்து நீ வந்து 3 ஃப்ளோர்ல போனீன்னா உனக்கு நல்ல வேலை கிடைக்குமே. நீ அங்க வேலை பார்க்கலாம்னு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எனக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்ல, அப்ப நீ போலீஸ்க்காவது போகலாமே அப்படின்னோனே, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இதான் எனக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வேலைய செஞ்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த 40,000 போதும்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோட அப்பாவுக்கும் இது பிடிக்காது. என்னப்பா இந்த வேலைய பார்க்குற, அடுத்தவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி திட்டும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஒரு தப்பு நடந்ததுக்கு போலீஸா ஆனா அதுக்கப்புறமா ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அத கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு பார்க்கறத விட, இப்ப நான் ஃபோன் கால்ல நான் கேட்கிறேன் அப்படின்னா, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அதனால தடுத்து நிறுத்த முடியும். அப்படிதான் இதுவரைக்கும் ஹீரோ நெறைய பேர வந்து காப்பாத்திருப்பாரு. அது முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுல்ல, அந்த சந்தோஷம் எனக்கு திருப்திய தருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய வந்து அவர் கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கும். இதே மாதிரி ஹீரோ வந்து முகம் தெரியாத நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிரும். ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவன காட்டி குடுத்ததுக்காக அவங்க இவங்களுக்கு தேங்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட கம்ப்யூட்டர்ல ஹெல்ப்ன்னு கேட்கும். வேற யாருக்கும் ஹெல்ப் தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் இப்ப என்ட்ரியா இருப்பாங்க. ஹீரோயினோட கால வந்து கேட்பாங்க. அவங்க ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அத காதுல வாங்கிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நான் படிச்சிட்டு இருந்தேன், நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு வீடியோ வந்துச்சு. அத பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ வந்து தொடர்ந்து 4 வீடியோ வந்துச்சு. என்னடி சொல்ற அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் கேட்கும்போது, ஆமா எவ்வளோ நேரம் பார்த்தேன்? 4 மணி நேரம் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட வந்துட்டு இப்ப எனக்கு வந்துட்டு இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருக்கும். என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. அதோட வந்து சரி பேசாம போய் படிடி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். என்ன பத்தி அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அவன பத்தி எனக்கு எதுவும் தெரியக்கூடாது. அப்படி இப்படின்ற மாதிரிலாம் டீலிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யார்ட்டயும் பேசிட்டு இருக்காத லூசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தம் போட்டுட்டு ஃபோன வச்சுருவாங்க. இப்ப ஹீரோ எல்லாத்தையுமே கேட்டார்ல, மறுநாள் இவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு அவர் நெனப்பாரு. அதனால டைரக்ட்டா இவங்க இருக்கிற இடத்துக்கே அவர் வந்துருவாரு. இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. இப்ப இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல தான் போயிட்டு இருப்பாங்க. போகும்போது ஹீரோக்கு தான் இப்ப தெரியும்ல, இவங்க தான் முதல் நாளே எங்க போறோம், என்ன படிக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. அதனால இந்த ஃபோட்டோலயும் பார்த்துருவாரு. அவங்க ஃபேஸ் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரெயின்ல அவங்க இருக்கும்போது நேரடியாவே போவாங்க. போம்போது பார்த்தீங்கன்னா, பேச மாட்டாரு. அப்படியே நின்னுட்டே இருப்பாரு. ஒரு நாள் ஹீரோயினே நேரடியா வருவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பின்னாடியே வர. முதல் நாள் அங்க நின்னு என்ன பார்த்துட்டு இருந்த. அதுக்கு அடுத்த நாள் சினிமா தியேட்டர்ல நான் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன். நீ முன்னாடி உட்கார்ந்துட்டு என்ன பார்த்துட்டு இருந்த. அது இல்லாம இங்க நின்னு இங்க பார்க்குறேன், இங்க நின்னு இங்க பார்க்குறேன். இந்த சட்டை போட்டிருந்த, இந்த பேண்ட் போட்டிருந்த, இந்த சாக்ஸ் போட்டிருந்த, இந்த ஷூ போட்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த பிராண்டட் முதற்கொண்டு சொல்லுவாங்க. மொத்தம் 28 நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது. நான் ஒன்னும் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இங்க பாருடா எவ்வளோலாம் நோட் பண்ணியிருக்கா. 28 நாளா ஆச்சா. அதெல்லாம் எண்ணியிருக்கா பாரு.
உன்னை இவ்வளோ கவனிச்சிருக்கா, போய் ப்ரொபோஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு பாலாஜி இருக்கார்ல, அவர் சொல்லுவாரு, நான் அவள லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்புறம் வேற எதுக்குன்னு கேட்கும்போது அவர் அங்க சொல்லாம திரும்ப இங்க வந்துருவாரு. இவங்கள்ட்ட வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கும் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கும் அந்த லவ்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அப்படியா? அப்ப வேற அப்புறம் வந்து ஹீரோயினுக்கு புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி அப்ப நீ வந்துட்டு என்கிட்ட பேசணும்னா, இந்த டைம்ல நான் லைப்ரரில இருப்பேன். அங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க. லைப்ரரில போய் எப்படி பேசுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, குசு குசுன்னு பேசிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி வரேன்னு சொல்லிட்டு அங்கருந்து ஹீரோவும் இப்ப கிளம்பிருவாரு. அதோட போயிட்டு ஹீரோவும் அவரோட வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த மாரி ஹெல்ப்ன்னு கேட்கும்போது ஹீரோட சிஸ்டத்துல வந்து அது சத்தம் கேட்குமா, உடனே காதுல மாட்டி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசும். ஒரு 10த் படிக்கிற பொண்ணு வந்துட்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் அது ஃப்ரெண்டு கிட்ட. "நீ என் வீட்டுக்கு வரியா? அப்பா, அம்மா வீட்ல இல்ல. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்கும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, எப்ப பார்த்தாலும் காமிக்ஸ் புக் படிக்கிறது, பேய் படம் பார்க்கறது அப்படி இப்படின்னு இருந்தா அப்படிதாண்டி பயம் இருக்கும். பேயும் இல்ல, பூதமும் இல்ல. பேசாம துண்ணூறு நெத்தியில பூசிட்டு பேசாம பட்றி அப்படி இப்படின்னு சொல்லி எங்க வீட்ல அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புள்ள ரொம்ப பயப்படுறத கேட்டோனே இவருக்கு ஒரு மாரி இருக்கும். டக்குனு இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து கான்ஸ்டபிளா இப்ப புதுசா அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு வேலை கிடைச்சோனே அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி சொல்லுவாரு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பேசும்போதே சொல்லியிருக்கும், எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு. என் வீட்ல மட்டும் கரண்டே இல்ல. இங்க யாரோ இருக்க மாரியே இருக்கு அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கும். அவர் ரொம்ப பயப்படுறான்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டா ஒருத்தவங்க கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து தனியா இருக்க பயப்படுறா. நீ கூட போய் இருந்தவொடனே நான் போறேன். நீ அதுக்கப்புறம் கால் பண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. நீ அங்க போ மிச்சத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க. டக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க கிளம்பிடுவாங்க. அதோட ஹீரோ பொறுத்தவரைக்கும் ஒரு பயத்துல இருந்த பொண்ணுக்கு வந்து இப்ப துணைக்கு ஒரு ஆள அனுப்பிட்டோம் அப்படின்ற மாரி ஒரு திருப்தி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கும் வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து எல்லாரையும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு அப்பா, அம்மா அப்புறம் ஒரு தம்பி அவங்க ஃபேமிலி. அது வந்துட்டு ஹீரோவ பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவன் எப்ப வரான், எப்ப போறான்னே தெரியல. இவன் ஒருத்தன் அப்படின்ற மாரி அவங்க அம்மா பேசிக்கிட்டே வருவாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையானத எடுத்து வச்சுட்டு வேக வேகமா போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோவும் திரும்பவும் கிளம்புவாரு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனல்ல நியூஸ் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஹீரோ அனுப்பி வச்சார்ல, அந்த லேடி போலீஸோட பேரு சொல்லி இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாரி இறந்து கிடக்குறாங்க. அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. அவங்கள அந்த அளவுக்கு கொடூரமா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னது அந்த பொண்ணு தனியா இருக்கான்னு பயந்து தானே இவள துணைக்கு அனுப்பணும். இப்ப இவளுக்கும் இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஸ்பாட்டுக்கே அவர் வருவாரு. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த சொந்தக்காரவங்க எல்லாம் உட்காந்து அழுவாங்க. இத்தன வருஷம் வளர்த்ததுக்கு வந்து இந்த மாரி பார்க்கறதுக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த எல்லாரும் சேர்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அவரும் வருவார். ஹீரோவும் இங்க வந்து நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்கார் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த ரிலேஷன் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி, "நீங்க வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டினா தான் யாரோடது, என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்ற மாரிலாம் நாங்க வைக்க முடியும். இப்ப அந்த அளவுக்கு தெரியாத மாரி அடையாளம் தெரியாம அந்த பார்ட்ஸே என்ன அப்படி இப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு மாரி குழப்பி ஒரு மாரி பண்ணி வச்சிருக்காங்கன்னோனே, அவங்கலாம் அப்படி துடிச்சு போய் அழுவாங்க. ஹீரோவால தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப கவலைப்படுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருப்பாரு. இத கேட்டு தெரிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு, "எதுக்காக நீ வேலைய வேணான்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒரு தப்பு நடக்குதுன்னா, அது நடக்கிறதுக்கு முன்னாடி காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வேலையிலே நான் சேர்ந்தேன். அத என்னால செய்ய முடியல. ஒரு 2 உயிர காப்பாத்த முடியல அப்படின்னா, எனக்கு எதுக்கு இந்த வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்குவாரு. "அந்த வேலைக்கு நான் தகுதி இல்லாதவனா இருக்கேன்." அப்படின்ற மாரி. உடனே வந்து அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, "அந்த பொண்ணு வந்து அவன் வீட்டுக்கு ஒரு இந்த மாரி தப்பான ஆள் வந்திருக்கா. அந்த பொண்ணு வந்து அது தெரியாம பேயின்ற மாரி பயந்துட்டா. அவளுக்கு சொல்ல தெரியாம அவ இது பண்ணிட்டாடா. அதனால தான் அந்த மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ பேர காப்பாத்திருப்ப. நீ ஏன் இப்படிலாம் நினைக்கிறேன்னு?" சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆமா. அவ சின்ன பொண்ணு அவளுக்கு சொல்ல தெரியல. நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். நான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கு தான் ஹீரோட அப்பா என்ன சொல்வாருன்னா, "நீ செய்றதெல்லாம் வந்து சரியே கிடையாது. நீ கண்டிப்பா வேலைக்கு போணும்னு" சொல்லுவாரு. எதுக்குன்னா, இப்ப நீ பண்ண அந்த இப்ப பண்ணியிருக்கான்ல இந்த மாதிரி வேலையெல்லாம், அவன் வந்து இதுதான் மொத தடவ பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? இதுக்கு முன்னாடி அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான்னு நீ நினைக்கிறியா? இல்ல இதுக்கப்புறம் தான் அவன் பண்ணாம இருக்க போறான்னு நீ நினைக்கிறியா? அதனால இதுவே நீ ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு பண்ணா என்ன? இதுக்கப்புறம் போக போற உயிர நீ காப்பாத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா சொல்லுவாரு. இது பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து மனசுக்கு சரின்னு பட்டுரும். ஆமா இது வந்து அவனோட ஃபர்ஸ்ட் கிரைமா இருக்காது. இதுக்கப்புறம் அவன் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் ஏதாவது பிளான் பண்ணலாம். அத நம்ம தடுக்கணும்ல அப்படின்ற மாரி இப்ப ஹீரோ வந்து திரும்பவும் கிளம்பி போய் வேலைக்கு சேர்ந்துருவாரு. வேலையில சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட இதைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதனால அந்த பொண்ணோட ஃபோன்ல உள்ள வாட்ஸ்அப் ஹிஸ்டரி, கால் ஹிஸ்டரி அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளவும் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த க்ளூவுமே கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாரி ஆயிடும். டக்குனு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த இதுலயே வந்து இன்னொரு அபார்ட்மெண்ட் அதாவது அந்த அபார்ட்மெண்ட்லயே மாறி மாறி இருக்குல்ல அந்த ஃப்ளோர்லாம். அதுலருந்து வேற ஒருத்தவங்க வந்து கூப்பிடுவாங்க. என்னன்னா, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ஒரு கால் வந்தது. அந்த கால் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அத வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவ கூப்பிடுவாங்க. ஹீரோ போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கால வந்து எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற போலீஸ்காரவங்க மாறி மாறி பேசிக்கிறது. அதுல வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறது என்னன்னா, இதுல அவங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம், இப்ப நடந்து முடிஞ்சதுல அந்த மாரி ஒரு விபத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 அந்த பிளட் சாம்பிள் இருக்குல்ல, அது 2 மட்டும் கிடையாது. 8 அது ஒரு சின்ன துணி மாரி அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அந்த துணி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, 8 பேரோட பிளட் சாம்பிள் அதுல இருக்கு அப்படின்னு உடனே ஹீரோக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தூக்கி வாரி போட்டுரும். நம்ம நினைச்சது மாரி அவன் இல்லடா, இன்னும் மோசமானவனா இருக்கான் போல இருக்கே அப்படின்னு உடனே 8 பேர் இப்படி பண்ணியிருக்கான்டான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. 8 பேர மட்டும் அவன் பண்ணலடா. அவன் அவன் அந்த துணியில 8 பேரோடது மட்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ பேர பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோ பேசுவாரு. எப்படியாவது அவன கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம நினைச்சத விட விஷயம் சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீரியஸா தேடிட்டே இருப்பாங்க. எதுவுமே கிடைக்காது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணும். லாஸ்ட்டா ஒரு 10 டேஸா அந்த பொண்ணு வந்து எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல. அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. வீட்ட விட்டு கிளம்புனோனே எந்த பக்கம் அந்த பொண்ணு போறாளோ, அந்த பொண்ணு போற பக்கத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா தெரிஞ்சிரும். அப்படி பார்த்தா பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்ல வந்து அவ்வளோ சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வேலை பார்க்குற அந்த ஃப்ளோர்லயே வந்துட்டு வேற ஒரு ஃப்ளோர்ல இருக்கிறவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃப்ளோர் அத வந்து பார்ப்பாங்க. அங்க போயிட்டு அவர்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது, "இவ்ளோ கொண்டு வந்து குடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாதுன்னு" உடனே, "நான் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஒரு சின்ன பொண்ணு அது 10வது படிக்கிற பொண்ணு. அதுக்கு நான் என்ன நியாயம் தெரிஞ்சே ஆகணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, அவர் ஹெல்ப் பண்ணிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா எதுவுமே எந்த க்ளூவும் கிடைக்காது. அதனால என்னடா இது ஒண்ணுமே கிடைக்கலன்ட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப ஹீரோ மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு முழிச்சுட்டே இருப்பாரு. மறுநாள் காலையில எல்லாரும் வரும்போது, "இங்க பாத்தியா அவன் போகவே இல்ல, இங்கேயே இருக்கான்" அப்டின்னோனே, "கண்டுபிடிச்சிட்டேன்னு" சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. "கண்டுபிடிச்சிட்டியா?" அப்டின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, "ஆமா, இந்த பொண்ணு ஒரு காஃபி ஷாப்க்கு போறா. அந்த காஃபி ஷாப்ல வந்து அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அது கூடவே பார்த்தோம்னா, அவன் வந்துட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்ததோட அந்த பொண்ணு எங்க உட்கார்றாளோ, அதுக்கு ஆப்போசிட் பக்கமா அவனோட சேரையும் மாத்தி கொண்டு வந்து அங்க போட்டு உட்கார்ந்துக்கிறான். அந்த பொண்ணு கிளம்புனதுக்கு அப்புறமா அவனும் எதுவுமே சாப்பிடாம அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான்" அப்டின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த பொண்ணு வந்து டூ வீலர்ல வரா. அந்த வரும்போது பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போடும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அதே ஃபேஸ் அவனையே திரும்பவும் அந்த பொண்ண ஃபாலோ பண்ணிட்டே வரான். இவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. அவன் மூஞ்ச வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பரத் இருக்கார்ல, அவரா தான் இருப்பாரு. இப்ப ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யார்ட்டயாவது குடுத்து கேட்கலாம்னா, வேணாம். அப்ப விஷயம் வந்து நம்ம அவன தேடுறோம்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிரும். அதனால வேற மாரி இத டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரா ஒரு வீடியோ ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டுவாரு. அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து கை கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு வீடியோ ஒண்ணு பேசும். அந்த வீடியோ வந்து ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. என்னன்னா, இந்த மாதிரி எங்க வீட்ல சண்டை, ஏன் என்ன இப்படிலாம் பண்ண? அம்மா தெரியாம தானே உன்ன திட்டினாங்க. அதுக்காக என்னோட சர்டிஃபிகேட்லாம் நீ எடுத்துட்டு போயிட்டியா? அப்ப நான் எப்படி வேலைக்கு போறது? அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அண்ணனோட ஃபோட்டோ இது. என் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு போயிட்டேன். அவன எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாரி அந்த சொன்னோனே, என்னடா இதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, கால் பண்ணி அவரா செட் பண்ணி வச்சிருப்பார் அந்த கேமராமேன்லாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இதா தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா எடுங்கன்னோனே, திரும்ப எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கலாம் எடுப்பாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த உண்மையான வீடியோவும் எடுத்து வச்சு, இத மாரி இத பப்ளிசிட்டி பண்ணிட்டுருவாங்க. பப்ளிஷ் ஆகிடும் அது. இதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வீட்ல வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரே வாசல்லாம் கூட்டமா இருக்கும். அம்மாக்கும் ஹீரோயினுக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும். இது வந்து பேட்டரியே நிக்கல. நீங்க எப்படி இந்த மாரி OLXல இந்த மாரி விக்கிறீங்க? அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வித்தது தான் திரும்பலாம் காசு தர முடியாதுன்னு அவங்க அம்மா வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு, ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த கிரவுட் எல்லாம் கழிச்சு விட்டுருவாரு. எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டோனே எல்லாருமே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இது உங்க வீடா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு, உனக்கு தெரிஞ்ச பொண்ணாடா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஏம்மா அது வந்து சார்ஜ் நிக்காத ஐபேட் தானே. அத தான் வந்து யாருக்காவது சும்மா குடுத்துருன்னு சொன்னேன்ல. அது எதுக்கு நீ OLXல போட்டு இந்த மாரி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. அவங்க அம்மா ஒரு மாரி இருப்பாங்க. சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு, அவங்களோட அந்த ஐபேடுக்கு வந்து சார்ஜ் போட்டுட்டு ஹீரோ. அதோட அவங்க அம்மா வந்துட்டு இவங்கள்ட்ட பேசுவாங்க. "நீ வந்து அவனோட லவ்வரா? ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்கும்போது, "லவ்வரும் இல்ல, ஃப்ரெண்டும் இல்ல" அப்படின்னுவாங்க. "அப்பன்னா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "ஜஸ்ட் பிடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்துட்டு 96% அதனால பிடிக்கும்" அப்படின்னோன அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது. அதோட பேசிட்டே இருக்கும்போது, "லவ் ஏதாவதுனா பண்ணிடுமா? அவனுக்கு பொண்ணு பார்த்து என்னால மாள முடியல" அப்படி இப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம ஹீரோயின் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் வந்துட்டு ரொம்ப ஷை டைப்புமா. அப்படியே அவங்க அப்பா மாரி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பொறந்தான்னா பார்த்துக்கயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட ஹீரோவோட அப்பாவும் அங்கிருந்து ஹாய் காட்டுவாரு. அதோட ஆனா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆன்டி நான் அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே 96% எதுக்குன்னா, அதாவது எங்க அம்மாக்கும், அப்பாக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் தான் ஆகுது. ஆனா என்னோட வயசு 21" அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப ஃபாஸ்ட் தான் அப்படின்ற மாரி இப்ப ஆன்டி வந்து ரொம்ப முகத்த இது பண்ணிப்பாங்க. அதோட ஹீரோ வந்து உட்காரும்போது, "என்னடா இவ வந்து லவ்வரும் இல்ல, ஃப்ரெண்டும் இல்லங்கிற" அப்படின்னோனே, "அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதும்மா" அப்படின்னு ஹீரோவும் சொல்லுவாரு. அப்படி 2 பேரும் பேசிட்டு இப்ப கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, "டிராப் பண்ணிட்டு வாடா" அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க. உடனே அப்பா வந்து, "அதெல்லாம் தப்புடான்னோனே, இவரு பேசாம இரும்மா நீ போ" அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க. 2 பேரும் போம்போது, இப்ப ஹீரோயின் வந்து அவர வந்து புடிச்சுக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோட அம்மா நோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லுவாங்க. அதோட அவங்க கிளம்பும்போது அங்க ஒரு பாட்டு வந்துரும். அப்படியே அவங்க 2 பேரும் அங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து அந்த நம்பர் குடுத்திருந்தார்ல, ஹீரோட நம்பர தான் குடுத்திருப்பாரு. யாராவது அவர பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லுங்க, தகவல் சொல்லுங்கன்ற மாரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனாங்கல்ல அதுல. இப்ப அவர் ஹீரோக்கு வந்து கால் வந்துட்டே இருக்கும். அவங்க குடுத்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணோனே ஹீரோ தான் எடுப்பாரு. ஹீரோ எடுத்தோனே என்ன சொல்வாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? பண உதவி செய்யணுமான்னு கேட்கும்போது, பண உதவிலாம் வேணாங்க. அவங்க அண்ணன எங்கேயாவது அந்த ஃபோட்டோல இருக்கிறவர எங்கேயாவது பார்த்தா மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுருவாரு. திரும்பவும் ஒரு கால் வரும். அந்த பொண்ணோட சர்டிஃபிகேட்லாம் காணா போனா கூட பரவால்ல. அந்த பொண்ணுக்கு நாங்க வேலை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைலாம் வேணாம். அந்த பையன எங்கேயாவது பார்த்தா மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால கட் பண்ணிருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3வதா ஒரு கால் வரும். அந்த கால்ல பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஏன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஆமா என்னடா டிராமா போடுறீங்களா? அந்த பையன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து என் கூட தான் படிச்சான். அவனுக்கு தங்கச்சியே கிடையாது. அவன் தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு நீயா இது பண்ணிட்டு இருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஊர்ல நாங்க எந்த ஊருன்னு ஹீரோ கேட்கும்போது, இந்த ஊருன்னு பேர சொல்லிட்டு வேற ஏதோ ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பதில் சொல்லாம டக்குன்னு வச்சுருவாரு. ஹீரோக்கு உடனே வந்து ஒரு மாரி ஆயிடும். இதுதான் நம்மளுக்கான க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இப்ப வீட்லயும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு இவர் சொன்னாரு பார்த்தீங்களா அந்த ஊருக்கு இப்ப கிளம்பி வந்துருவாரு. வந்துட்டு அந்த ஊர்கிட்டயே வந்துட்டு டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவ எப்ப வந்து இந்த மெடிக்கல் ஷாப்ப இவர் தொறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் வந்து தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவர நல்லா அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சத்தியமா நீங்க போலீஸ்ன்னுலாம் எங்களுக்கு தெரியாது சார். நீங்க வேற யாரோ அந்த மாரி பண்றாங்க அப்படின்றதுனால தான் இந்த மாரிலாம் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இப்ப சொல்லு அவன பத்தி சொல்லணும்னு அவன பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது சார். அவன் சின்ன வயசுல நாங்க ஒண்ணா படிச்சோம் அப்படின்னோனே, சின்ன வயசுல படிச்சீங்களா? அப்படின்னு அப்ப அவன பத்தி முழுசா யாருக்கு தெரியும்னு கேட்டோனே, இந்த ஊர்ல ஒரு தாத்தா இருக்காரு. வெட்டியான் தாத்தா அவர் பேரு இருக்கும். அவர்ட்ட போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா, அவர் நெறைய விஷயங்கள் சொல்லுவாரு அப்படின்னோட ஹீரோ இப்ப அவர தேடி போவாரு. இவரும் அதோட சரி தப்பிச்சோம் பொழச்சோம்னு சொல்லிட்டு இப்ப தப்பிச்சிருவாரு. இப்ப அவர தேடி போற வழி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஹீரோ அந்த சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு ஆள் கூட போயிட்டு இப்ப இவர்ட்ட தான் போய் கேட்பாரு அவர பத்தி. அப்பதான் அந்த தாத்தா வந்து அந்த கதையெல்லாம் சொல்லுவாரு. அந்த ஊர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வந்துட்டு அப்பதான் வெட்டியானா வேலை பார்த்திருப்பாரு. அதாவது இந்த மாரி தப்பு பண்றாங்கல்ல, அவன் பேரு வந்து அந்த பையன் பேரு சுடல. அவங்க அப்பா வந்து வெட்டியானா இந்த ஊருக்கு வந்தாரு. வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ஊர்ல சுடுகாடு இந்த மாரி அதிலேயே தான் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியும் வந்து அங்கேயே தான் தங்க வச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்ப வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் பொறப்பான். அவன் தான் சுடல. அவன் பொறந்திருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இன்னொரு பையனும் பொறந்தாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் பழகி போயிருக்கும் அப்படின்னு நின்னு பார்ப்பாங்க. நிறமாசமா
இருப்பாங்க. அவர் குடுக்குற காசெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. அவர் புருஷன் செய்ற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த காசெல்லாம் இது பண்ணி அப்படியே அவங்களுக்கு பிரசவமும் ஆயிரும். ஒரு பையன் பொறந்துருவான். அவன் பேரு தான் சுடல. பெரியவன் பேரு தான் சுடல. 2வது பையனும் பொறந்துருவாங்க. அந்த மாரி 2 பசங்களும் பொறந்து அதே சுடுகாட்ல தான் விளையாடிட்டும், அதாவது பொறந்ததுலருந்தே அதாவது அந்த பசங்க பொறக்குறாங்கல்ல, பொறந்த உடனே அவங்க காதுல ஃபர்ஸ்ட்டு விழுற சத்தமே வந்து இந்த மாரி இறந்து போனவங்க சொந்தக்காரவங்க அலறாங்கல்ல, அந்த அலற குரல் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க காதுல விழுந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு கேட்ட சத்தமே அதா தான் இருக்கும். அதே மாரி இல்லாம அங்க வளர்ந்தது, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மண்ட ஓட்டெல்லாம் அப்படி உருட்டி உருட்டி பால் மாரி விளையாடுறது, கொள்றது, அந்த மாரி சுடுகாட்லயும் அவங்க அந்த மாரி வளர்ந்து அவனுங்க அதே மாரியே இருப்பாய்ங்க. சின்ன வயசுல சுடலையா ஒரு பையன் நடிச்சிருக்கான். செம்மையா நடிச்சிருப்பான். அப்படியே மிரட்டி விட்டுருப்பான் அவன் நடிப்புல. அதாவது அந்த வயசுக்கு ஏத்த மீறின ஒரு நடிப்பா இருக்கும் அது. நல்லாருக்கும். அந்த ஆக்ஷன் பார்த்தா எல்லாருக்குமே பயமா இருக்கும். அந்த மாரி இருக்கும் அவனோட ஃபேஸ், அவன் வைக்கிறது, அவன் நடிச்சது எல்லாமே அந்த மாரி சூப்பரா நடிச்சிருப்பான் அந்த பையன். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து எழுப்பிட்டே இருப்பாங்க. எந்திரிக்கவே மாட்டான். திடீர்னு அவன் எந்திரிச்சு ஓடி வருவான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தூரத்துல யாரோ அழுதுகிட்டு வர சத்தம் அவனுக்கு கேட்டவுனே அவனா வேகமா ஓடி வருவான். அப்போ அவனுக்கு சத்தம் சரியா கேட்காத உடனே மரத்து மேல ஏறி நின்னு பார்ப்பான். பார்த்துட்டு என்ன சொல்வான்னா, அவனுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அவங்கலாம் அழுதுட்டு வரத பார்த்தோனே. கீழ இறங்கி, "அம்மா எல்லாரும் அழுதுகிட்டே வராங்கம்மா, அழுதுகிட்டே வராங்கம்மான்னோனே, உனக்கு மட்டும் எப்படித்தான் இதெல்லாம் கேட்குதோ போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விரட்டி விடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நடுவுல போய் உட்காந்துக்குவான். அவங்கலாம் அழுதுகிட்டே இருப்பாங்களா, அவங்கள மாரி இப்படி குலுங்கி குலுங்கி அழற மாரி இந்த பையன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். இந்த பழக்கமே என் பையன்கிட்ட வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அப்பா வந்து அத கவனிப்பாரு. அதோட இப்போ ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவரோட பையன் வந்து இப்படி ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு இருப்பாரு. இத பார்க்குற அந்த பையன் என்ன செய்வான்னா, அப்படியே குலுங்கி குலுங்கி அவருக்கு இதாவே அவர் அழற மாரி இவர் சிரிச்சுட்டு உட்கார்ந்திருப்பான். இத அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 நாளா அந்த பையன் சரியா சாப்பிடாம ஒரு மாதிரியா வேற இருப்பான். அப்படியே அவங்க அம்மா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு எதுக்காக புள்ளைய அடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்கிறான், அது பண்ண மாட்டேங்கிறான்னு நாங்க வெளிய போய் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு 2 பையன்களையுமே அப்பா கூட்டிட்டு வெளிய போவாரு. போற வழியில பார்த்தீங்கன்னா, ஏன்பா ஒரு மாதிரியாவே இருக்க, சரியா சாப்பிட மாட்ற அப்படின்னு வெறும் சாப்பாட சாப்பிடவே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். ஏன்னா இப்போ 1 மாசமா அந்த அந்த ஊர்ல வந்து யாரும் இறந்து போயிருக்க மாட்டாங்க. அதனால அவருக்கு வருமானம் இல்லாம இருந்திருக்கும். எனக்கு அப்பாக்கு வருமானம் வந்த உடனே உனக்கு கறி வாங்கி தரேன்ப்பான்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்துட்டு அவருக்கு வந்து காக்கா வலிப்பு வந்திருக்கும்ல, அந்த மாரி வந்திருக்கும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேயே விழுந்து கிடப்பாரு. இத பார்த்த உடனே அந்த பையன் சுடலோட அப்பா என்ன செய்வாருன்னா, இந்த மாரி இந்த ஆள் வந்து இங்க விழுந்துட்டாரு. அ யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காக போயிருப்பாரு. அப்ப வந்து அந்த 2 பசங்களையும் அங்கேயே விட்டுட்டு ஆளுங்கள கூப்பிட போயிருப்பாரு. அவர் போன கேப்ல அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பக்கத்துல உள்ள செங்கலையும் ஒரு இதையும் வச்சு அந்த ஆள வந்து முடிச்சு விட்டுருவான். இப்ப ஆளுங்கலாம் வந்து பார்க்கும்போது பாரு பாரு எப்படி அந்த ஆளுக்கு வலிப்பு வேற வந்திருக்கு. தலையில வேற அடிபட்டு இருக்குன்னு அப்பாவுக்கு ஒரு மாரி ஆயிடும். ஏன்னா அவர் முன்னாடி பார்க்கும்போது தலையிலலாம் அவருக்கு அடிபடல. அப்ப பையன் தான் ஏதோ வேலை செஞ்சிருக்கான் அப்படின்ற மாரி அவருக்கு புரிஞ்சு போச்சு. இதோட இப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே. அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இவனுக்கு வந்து இந்த மாரி விஷயங்கள் அவனுக்கு சந்தோஷத்த குடுக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாம யாருமே இறந்து மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்ப இந்த இந்த கம்பத்துல ஒருத்தர் நிக்கிறாருன்னா, அந்த மெயின் ஸ்விட்ச வந்து ஆன் பண்ணி விட்டுருவான். அங்க அவர் இறந்து போயிடுவாரு. அதே மாரி ஒவ்வொருத்தரையா போய் இது பண்ணிட்டு இருப்பான். தண்ணி எடுக்க வருவாங்க. அவங்கள வந்துட்டு தண்ணிக்குள்ளேயே முக்கி அந்த மாரி பண்றது. யாராவது எங்கேயாவது உட்கார்ந்திருந்தாங்கன்னா, அவங்கள புடிச்சு தள்ளி விடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, மேல இருந்து ஒரு கல்ல தூக்கி போடுறது. இந்த மாரி நெறைய பேர இந்த மாரி பண்ணிட்டே இருப்பான். இது ஊருக்குள்ள யாருக்கும் அவ்வளவா தெரியவே தெரியாது. இந்த பையன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்கலாம் உறவுக்காரவங்கலாம் அலறது அவனுக்கு அவ்ளோ ஆனந்தமா இருக்கும். அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த பையன் செய்ற வேலைய வந்துட்டு ஒரு பையன் பார்த்துருவான். அந்த பையன் பார்த்துட்டு என்ன பண்ணுவான் அப்டின்னா, அங்க உள்ள ஊர்க்காரவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டலாம் போய் அந்த பையன் சொல்லிடுவான். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் கூடி பேசி என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி வெட்டியான் குடும்பத்த இனிமே உயிரோட விடக்கூடாது. அவங்களால தான் இவ்ளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு, ராவோட ராவா அவங்க வீட்டோட வச்சு அவங்கள இது பண்ணிடணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனைப்பாய்ங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டோட நைட்டா வந்துட்டு கொளுத்தி விட்டுருவாங்க அவங்க இருக்கிற இடத்த. அப்ப வந்து அந்த அவங்க அந்த வீடு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா இந்த சுடல இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து வெளிய தான் நின்னுட்டு பாத்ரூம் போக வந்திருப்பான். அவன் வெளிய தான் நின்னுட்டு இருப்பான். ஊரே சேர்ந்து இந்த மாரி பண்ணிடுச்சு அப்டின்றதுக்காக அவங்க நின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, அதோட இப்ப இவன அந்த ஊர பொறுத்தவரைக்கும் அந்த குடும்பமே இறந்துட்டாங்க அப்டின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா சுடல வந்து உயிரோட தான் இருந்துட்டு இருப்பான். அந்த பையன் தான் வெளிய இருந்தான்ல. அதோட இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பவும் ஊர்ல நெறைய பேர் இறந்துட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் அவன் இன்னும் உயிரோட இருக்கிறது தெரியாதுல்ல. அதனால அவனுக்கு தான் ஏற்கனவே பழக்கமாயிடுச்சு. அதே மாரி இந்த மாரி திரும்பவும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது, இவங்க அந்த மாரி குறி கேட்கிறது அந்த மாரிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் தெரிய வரும். வெட்டியா குடும்பத்த வந்து உயிரோட இந்த மாரி எல்லாரும் பண்ணதுனால தான் வந்துட்டு இது மாரி நம்ம ஊருக்கு நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் ஊர கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு வெளிய போயிருப்பாங்க. ஆனா சுடல உயிரோட இருந்தது இந்த மாரி எல்லாரும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான்றது அப்ப அந்த மக்களுக்கு யாரும் தெரியாது. இதுக்கிடையில ஹீரோ வந்து இந்த மெடிக்கல் ஷாப்காரருக்கு கால் பண்ணிட்டு அவர் எடுக்கவே மாட்டாரு. திரும்ப அவர் தியேட்டர்ல இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியுமே. அவர் வந்துட்டு இப்டி பார்த்துருவாரு. வேல பார்க்குற இடம் அப்டிதானே. அதனால ஈஸியா அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, சாரி சார் அப்டி இப்டின்னு சொல்லுவாரு. நீ சின்ன வயசுல தான் நான் அவன பார்த்தேன்னு சொன்ன, பொண்ணா படிச்சேன்னு சொன்னேன். இப்ப எப்படி நீ அவன பத்தி சொன்னேன்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்ப அவர் சொல்லுவாரு. ஒரு தடவ வெளியூர் போயிருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, சுடலைய பார்த்தோம். நாங்க சுடல செத்துட்டான்னு சொல்லிட்டு ஊர்ல நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க சாகலன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்டின்ன உடனே அவன் எங்கட பார்த்தோனே அவர் இந்த மாரி ஊர்ல வந்துட்டு இந்த வொண்டர்லாண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க தான் பார்த்தோம்னு சொன்னோனே ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு இப்ப வருவாரு. இங்க வந்து ஒருத்தர்ட்ட வந்து அங்க வேல பார்க்குறவங்கள்ட்ட வந்து இவரோட ஃபோட்டோ காட்டி இப்டி கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, உன்ன தேடி யாரோ வந்திருக்கான்ற உடனே பரத் அங்க இருந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ போய் அவர பார்த்துருவாரு. இப்படியே 2 பேரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த சீசா போறது, அந்த நெறைய அந்த ராட்னம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் மாட்டிக்குவாங்க. நல்லா சண்டை இந்த மாரி ஒரு லொகேஷன்ல சண்டை எடுத்தது வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருந்திருக்கும் எடுக்கிறதுக்கு அந்த மாரி இருக்கும். இப்ப ஃபுல்லா வந்து போலீஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அதாவது ஹீரோட ஃபிரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் அவன சுட்டுறலாம்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே அசால்ட்டா நின்னுட்டே இருப்பாரு. என்னடா இப்பதான் அவன் கடச்சிட்டானே சுட்டுறலாமே இவனெல்லாம் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு உடனே ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, இவன் சுடல கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்ற? அப்ப இவன் சுடல இல்லன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அவருக்கு தெரிய வரும். இப்ப சுடல சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட தம்பி இருந்தார்ல, அவன் பண்ண எல்லா இடத்துலயுமே வந்து அவன் தம்பியும் இருந்திருப்பான். அவனும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதாவது சுடல பண்ண எல்லா தப்புலயும் அவன் தம்பி
தம்பி கூட இருந்திருப்பாரு. 2வது வந்துட்டு அவங்க வீட வந்து எரிக்கும்போது கூட சுடலையோட அந்த பையனும் தம்பியும் வந்து அங்க தான் உட்காந்து பக்கத்துல தான் அவன் இருந்திருப்பான். அப்ப இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி சேர்ந்துட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் ஆர்வமா செஞ்சுட்டு இருக்காங்கன்றத அந்த அவனே சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம என்ன நீ புடிச்சுட்ட உனக்கு தெரியாது. நாங்க எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? நாங்க இந்த மாரி பஸ் கவுந்து இறந்து போறது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்ப. அதெல்லாம் இயற்கையா நடந்ததுன்னு நினைக்கிறியா? எல்லாமே என் அண்ணன் பண்ணது. இன்னும் 10 வருஷத்துக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத பிளான் பண்ணி வச்சிருக்கான் என் அண்ணன். என்ன நீ மட்டும் புடிச்சுட்டன்னு அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, உன்ன என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படி இப்படின்ற மாரிலாம் இவரு பேசுவாரு. இருந்தாலும் பரவால்ல இவன் கதைய இன்னைக்கு முடிச்சிடலான்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் பாலாஜி இருக்கார்ல, அவர் கால் பண்ணுவாரு. நீ டிவி போடுன்றோம் நாங்க இருக்கிற இடத்துல வந்து டிவி இப்ப இல்லடான்னோனே ஏதாவது ஃபோன்லயாவது வாங்கி பாருடா, நியூஸ பாரு அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப நியூஸ் சேனல்ல ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கும். அந்த வீடியோவ எல்லாருமே பப்ளிக்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல தான் வந்து இப்ப சுடலைன்னா யாருன்னா எஸ்.ஏ. சூர்யா இருக்கார்ல, அவர் தான் சுடலையா சூப்பரா நடிச்சிருப்பாரு. பயங்கரமா பயம் காட்டி விட்டுருப்பாரு. அவரோட கெட்டப், அவர் ஓடுறது, நடக்கிறது, பேசுறது எல்லாமே அந்த கேரக்டராவே அவர் மாறி இருப்பாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்ப மூஞ்சில வந்து கோணிப்பை மாரியான பையன் வந்துட்டு கண்ணுக்கு கொஞ்சம் மூக்குக்கு கொஞ்சம் வாய்க்கு மாரி இடம் விட்டுட்டு, ஒரு ஜிப்பு மாரி வாய்க்கு வேற வச்சுட்டு அப்படியே அவர் வந்து வீடியோவாவே பேசுவாரு. அதுல என்ன சொல்வாருன்னா, நானும் என் தம்பியும் சேர்ந்து எவ்வளோ விஷயங்கள் செஞ்சோம். இத வந்துட்டு நீங்க இப்ப வந்து என் தம்பிய புடிச்சு ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னா, அவன விட்டுறணும். இல்ல அப்படின்னா வேற மாரி நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை இருக்கு. அத பண்ணியிருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி நெறைய சொல்லுவாரு. அத சொல்லிட்டு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பவே நாங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன். இப்போ இருக்கிற ஒவ்வொரு பில்லருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தவங்கள நான் வந்து வச்சிருக்கேன். அது யாருக்காவது தெரியுமா? அத ஓப்பன் பண்ற அன்னைக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் குடுக்கலாம்னு நான் நெனச்சேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, பார்க்குற மக்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா ஆயிடும். இப்ப இவரு சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் போய் அந்த மெட்ரோல இருந்து அதெல்லாம் தேடி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்க வரும். இந்த பேரெல்லாம் ஒவ்வொருத்தர் பேரு, அவங்களுக்கு என்ன வயசு, அவங்க ஆணா, பெண்ணா அப்படின்ற மாரிலாம் தெரிய வரது பார்த்தோன்னே, மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு அந்த மெட்ரோ இது இருக்கு பார்த்தீங்களா, அங்க நின்னுட்டு அவ்ளோ ஆளு அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அத பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஸ்.ஏ. சூர்யாவும் போய் நின்றுவாரு. நின்னுட்டு இப்ப என்ன செய்வாருன்னா, எல்லாரும் அலறத பார்க்கும்போது அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவர் அலறத, அதாவது சிரிக்கிறது அவ்ளோ ஆனந்தமா இருப்பாரு. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, யாரும் அழாதீங்க, அழாதீங்கன்னு சத்தமா பேசுவாரு. அப்பதான் எஸ்.ஏ. சூர்யா ஹீரோவ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு என்ன சொல்வாருன்னா, நீங்க இங்க அழுதுட்டு இருக்கீங்கல்ல, உங்க கூடவே தான் அவன் இருந்துட்டு இருக்கான். நீங்க அலறத பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அவனோட தம்பி இவன் தான். இப்ப அவன் இதெல்லாம் தப்பு பண்ணான்ல, அவனோட தம்பி இவன் தான். இவன என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் அவன கொன்னு அது மாரிலாம் கத்துவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னா, என் அண்ணன் உன்ன சும்மா விட மாட்டான். எதுக்காக அப்படி செஞ்சோன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, நீ இங்க தான் இருக்கேன்னு சுடலைட்ட சொல்வாரு. நீ இங்க தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இத பார்த்துட்டு தான் இருக்கேன்றதும் எனக்கு தெரியும். இப்போ உனக்கு வேதனைனா என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவரோட தம்பிய சுட்டு முடிச்சு விட்டுருவாரு. அதோட அவர் அழமாட்டாரு. ஆனா அவர் கண்ணுல தண்ணி மட்டும் வந்துட்டே இருக்கும். சும்மாவே அவர் வந்து எல்லாரையும் இது பண்றாரு. அவரோட தம்பி இந்த மாரி செஞ்சவர சும்மா விடக்கூடாதுன்ற மாரி இப்ப சுடலைக்கும் பயங்கரமா கோவம் வந்துரும். இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் யார் என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப போலீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் வந்து மிஸ்ஸிங் கேஸா தான் இருந்தது. ஆனா இப்ப தான் தெரியுது இந்த மாரிலாம் வந்து கடத்திட்டு போய் இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்கன்றது இப்ப அவன் வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சுடலை என்ன பண்ணுவாருன்னா, அந்த மெடிக்கல் ஷாப்காரர் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி கேட்டுருவாரு எல்லாம். ஏன்னா அவர தெரிஞ்சவர் அவர் மட்டும் தானே. அவர்ட்ட கால் பண்ணி கேட்கவும் இந்த மாரி ஒருத்தர் வந்தாரு, இந்த மாரிலாம் சொன்னாருன்னு சொல்லவும், இங்க வேலை பார்க்கிறதா சொன்னாருன்னோனே எல்லா அட்ரஸையும் குடுத்துருவாரு அந்த ஆளும். இப்ப நேரா சுடலை வந்துட்டு ஹீரோ வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸ் கிட்ட தான் வந்து நின்னுட்டு, சுடலை வந்து கடலை சாப்பிட்டுட்டு நின்னுட்டு இருப்பாரு. அதே சமயத்துல இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு பேசுவாரு. அப்பதான் அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, சாதாரணமா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வந்து ஒரு சைக்கோத்தனம் இருக்கும். அது வந்து 4% தான் அது இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு வந்துட்டு இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம். யாருக்காவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, அத நம்ம எட்டி பார்க்கும்போது யாருக்கும் அடிபடலன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது. சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதே யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா, அச்சச்சோ! அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். நம்ம உள் மனசும் நம்ம வந்து உள் மனசு நம்மள எதிர்பார்க்கிறதே அதா தான் இருக்கும். அதாவது அந்த அனுதாபத்த நம்ம காட்டுற மாரி இருக்கும். ஆனா ஏதாவது ஒண்ணு நடந்த மாரி இருக்கும். அந்த மாரி தான் இப்ப மக்கள் இருக்காங்க. அது சாதாரண மக்களுக்கு வந்துட்டு ஒரு 4% இருக்கும். ஆனா அந்த சுடல மாரி ஆளுங்களுக்குலாம் வந்து 14% இல்ல அத விட அதிகமாவே தாண்டி இருக்கும். அதனால தான் அவங்கலாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இதே மாரி விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே டேஞ்சர்ஸ் அவங்கலாம் வந்துட்டு அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். இல்ல அப்படின்னா இப்படிதான் அவங்கலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி அந்த டாக்டர் முழுசா ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா தான் இருக்கும் கேட்கறதுக்கும். அத புரிஞ்சுக்கிற மாரி நல்லா இருக்கும். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து பார்க்கணும்னு சொல்லுவாரு. ஹீரோ வந்து வரேன்னு சொல்லுவாரு. அவரோட இடத்துக்கு இவரு போய் பார்ப்பாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்ல வந்துட்டு இப்ப நீங்க சுடலை கேஸ நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்துட்டு எங்களோட ஹையர் ஆஃபீசர் எங்களுக்கு குடுத்த டீட்டெயில்ஸ் இது. இது உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப சுடலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இது மாரி பண்ண போறான். ஆனா இப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அவன் தம்பி அந்த மாரி பண்ணதுனால அவனோட கவனம் இப்ப உங்க மேல திரும்பிருச்சு. அந்த கேப்ல வந்து அது என்ன ஹாஸ்பிட்டல்னு கண்டுபிடிச்சு மக்கள காப்பாத்த முடியும் அப்படின்ற மாரி அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இவங்களும் அதே மாரி எப்படியாவது கண்டுபிடிச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருக்கா. எனக்கு ரூம் கீ கிடைச்சிருக்கு. இந்த வீட்ல வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க இவங்கள்ட்ட பேசிட்டு அங்கேயும் பேசிட்டே இருப்பாரு. இது யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாது. ஹீரோயின் சொல்றதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இத ஒரு 4 ஜெராக்ஸ் எடுத்துருங்க அப்படின்ற மாரி அங்கேயே பேசிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு கோவமா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ற மாரி ஒரு முடிவு எடுத்துட்டு அதே மாரி பேசிட்டு கோவத்திலேயே ஃபோன வச்சுருவாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. என்னம்மான்னு சொல்லி கேட்கும்போது, எங்கப்பா யாருமே இல்ல வீட்ல ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னம்மா அப்படி புதுசா சொல்லிட்டு இருக்கன்னு சீக்கிரம் வந்துருப்பான்னு சொல்லவும், சரிம்மான்னுவாங்க. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குப்பா. இங்க மட்டும் தான்ப்பா கரண்ட் இல்லன்னா அத வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிருவாரு. அப்புறம் தான் அவருக்கு யோசனை வரும். ஸ்டார்ட்டிங்ல ஒரு பொண்ணு வந்து ஃபோன்ல அப்படித்தானே பேசுச்சு அந்த பொண்ணு. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு. எங்க வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல அப்படின்னு. அப்புறம் திரும்ப அம்மாக்கு கால் பண்ணி என்னம்மான்னு கேட்கும்போது, ஆமாப்பா யாரோ இருக்க மாதிரியே ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரம் வந்துருங்கன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்ப டவுட் வந்துரும். அவன் வந்து வீட்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டைம் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டிக்கு கால்
கால் பண்ணுவாரு. அவரோட காலையும் சுடல தான் அட்டெண்ட் பண்ணி பேசுவாரு. கார் டிரைவருக்கு கால் பண்ணா அந்த காலையும் வந்துட்டு இவர் இருக்கார்ல, சுடல இருக்கார்ல, அவர் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசுவாரு. இப்ப அவரோட ஹீரோவோட வீட்ல தான் சுடல இருந்துட்டு இருக்காரு. அடுத்தது அம்மாக்கு திரும்ப கால் பண்ணி லேண்ட்லைன்ல கால் பண்ணலாம்னு பார்த்தா, லேண்ட்லைன் வயர கட் பண்ணி விட்டுருப்பாரு. அம்மாவோட ஃபோனுக்கு கால் பண்ணுவாரு. அதையும் வந்து சுடல எடுத்து பேசுவாரு. இன்னும் அம்மா வந்து சாகலப்பா, இனிமே தான் சாக போறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுவாரு. இப்ப அம்மாட்ட இப்படி பண்ணாதன்னு சொல்லும்போது, அது எப்படி பண்ண முடியும்? என் தம்பி அப்ப நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட கெஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஹீரோ யோசிச்சுட்டு ப்ளீஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. நீ அவ்வளோ பேருக்கு முன்னாடி அப்படி பண்ணிட்டு இப்ப காதும் காதும் வச்ச மாதிரி ப்ளீஸ்ன்னு சொல்றியா? இப்ப நான் வந்து உன்னை சுமந்து அந்த வயித்தை எப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருப்பாரு. பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோட தம்பி வந்திருப்பாரு. அப்படியா, நீ வரதுக்குள்ள ஆரம்பத்துல செஞ்சு வச்சார்ல 2 பேரும் இப்படி பண்ணிட்டு அதை மாத்தி மாத்தி வச்சார்ல, அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சாரு, நீ வந்து கண்டுபிடின்ற மாதிரிலாம் பேசுவாரு. இப்படி உடனே ஹீரோக்கு செம்ம கோவமாகும். டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஐடியா கொடுப்பாரு. இந்த மாதிரி பண்ணிடுங்க, இந்த மாதிரி பண்ணிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா ஹீரோ இப்ப வேகமா பைக்ல வந்துட்டே இருப்பாரு. இப்ப சுடல இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு பக்கம் ஆட்டோல இருந்து இறங்குவாரு. ஆட்டோல இருந்து இறங்கின அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ தான் பாத்துட்டார்ல யார் என்னன்னு. டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்துட்டு இருக்க வண்டியில வந்துட்டு அந்த டயர்ல அப்படி அந்த ஒரு மாதிரி குச்சி மாதிரி அந்த ஏதோ ஒன்று அந்த மாதிரி விடும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படியே பாஞ்சு போயிட்டு ஸ்லிப் ஆகி அந்த லாரியில வந்துட்டு அந்த ராட்லாம் எடுத்துருப்பாங்களா அதுல போய் தவறி விழுந்துருவார். விழுந்து அவர் உடம்புலாம் அப்படியே குத்திட்டு ஒரு மாதிரி ஆயிடும். மக்கள்லாம் அப்படியே பார்த்து நின்னுட்டு அப்புறமா ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப முடியாத நிலையில அப்படியே படுத்திருப்பாரு ஆம்புலன்ஸ்ல. இப்ப சுடல இருக்கார்ல, நேர்ல எல்லாரும் அப்படியே திரும்பி ஜன்னல் பக்கமா ஹீரோ பார்க்கும்போது அந்த பக்கமா சுடல நின்னுட்டு என்ன பண்ணுவாருன்னா டொக் டொக்குன்ற மாதிரி விளையாடிட்டு இருப்பாரு. அதை பார்த்த ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகும். டக்குன்னு அங்க பக்கத்துலயே அவங்க போலீஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கன் இருக்கும். என்ன எடுப்பாரு, டக்குன்னு அவர் வந்து 2 தடவை ஷூட் பண்ணிடுவாரு. ஷூட் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த கன் அப்படியே கீழே போட்டு அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுவாரு. அதோட இப்ப முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. அந்த கம்பி இதெல்லாம் ஆனது கூட வந்து எந்த ஆர்கன்ஸும் வந்து எந்த பாதிப்பும் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்ப எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறுவாரு. அப்பதான் அன்னைக்கு நடந்தது என்னன்னு காட்டுவாங்க. அந்த சுடல வீட்டுக்கு வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க தம்பி வீட்டுல இருப்பாங்க. திடீர்னு கரண்ட் வந்துரும். ஏன்னா அவர் கரண்ட் புடுங்கி வச்சிருந்தாரு. ஆனா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை விட்டு சொல்லி கரண்ட் வர வச்சிருப்பாரு. அதை இவர் பாத்துருவார், சுடல பாத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இப்ப பெல் அடிக்கும் போது யாருன்னு சொல்லி கேட்கும்போது கேப் புக் பண்ணிருந்தீங்கன்னு கேட்கும்போது இல்லன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நிப்பாங்க. காய்கறி கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க, பீஸா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட யாரெல்லாம் வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோ பேரும் வீட்டை சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க. இதனால இந்த ஆளுக்கு இப்ப சுடலைக்கு வந்து எதுவும் செய்ய முடியாம போயிருக்கும். இதெல்லாம் ஹீரோட வேலை. ஆனா ஹீரோட பிளான் தான் இது. வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத்துனா வீட்டுல ஆள் இல்லாட்டி தானே இப்படிலாம் பண்றாங்க. டக்குனு இப்போ ஒரு கூட்டமே கூடிரும் வாசல்ல. அந்த மாதிரி கூட்டம் கூடியிருக்கும் வந்துட்டு அவரால் எதுவும் பண்ண முடியாம தான் அவர் அங்க கிளம்பி வந்திருக்காரு. இந்த டைம்ல கூட நீ சொன்ன அந்த யோசனைப்படி செஞ்சதுனால தான் இப்ப காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதோட அப்பா அம்மா வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு அடுத்த செகண்டே ஒரு வேலை விஷயமா பேசுவார். பாத்தீங்களாங்க நம்ம நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுட்டு உடனே அவன் அடுத்த விஷயத்துக்கு போயிடுவான். கொஞ்ச நேரம் நீ இங்கே இருந்தா பேசி பேசி அவன் டென்ஷன் ஆகும், நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் சீக்கிரம் பேசிட்டு வெளியே வைப்பான்னு சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர் உடனே வேணும்னு சொல்லி கேட்கும்போது உடம்பு தேரட்டும்டா, உன்னை பார்க்க இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க, இரு அனுப்பி விடுறேன். உடனே இவர் முடிச்சிட்டே இருப்பாரு. உள்ள ஹீரோயின் வருவாங்க, கங்க்ராட்ஸ் சொல்லுவாங்க. எதுக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கம்பி இந்த மாதிரி ஆகியும் ஆர்கன்ஸ்லாம் எதுவும் இல்லை, அதுக்காக தான் கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு இவங்க வாழ்த்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாரு, எனக்கு ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்பட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பெட்டை ரெடி பண்ணிட்டு தள்ளிப்படுன்னு பக்கத்துல படுத்துட்டு அவர்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த மாதிரி வேலை பார்க்கறாரு. தெரியாதரமா ஒரு தடவை சுட்டுட்டாரு, அவர் உயிரோட தானே பிடிக்கிறதா இருந்ததும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கேஸ் என்கொயரி அப்படி இப்படின்னு வரும். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், நான் பிடிச்சேன்னு சொல்லும்போது ஒரு வாரம்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. வாய்ப்பே கிடையாது சொன்னோன்னே சரி ஒரு வாரமும் வேணா 2 நாள் வேணா 2 மணி நேரமாவது கொடுங்க, நான் இந்த வேலையை முடிச்சு காட்டுறேன்னே சரி 2 மணி நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துழைப்பாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் தங்கியிருக்காருல அது ஒரு மாடிக்கு போயிடலாம், அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இப்போ ஹீரோ மாடிக்கு போயிடுவாரு. அங்க போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவங்க கொண்டு வந்திருக்க நிறைய திங்ஸ் இருக்கும், அதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல, அந்த சைபர் கிரைம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இந்த டைம்ல வந்து யார் எந்த டிவி சேனல் அதிகமா பாக்குறாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுல வந்துட்டு ஹீரோ நின்னுட்டு பேசுவார். எப்படின்னா இப்போ ஒரு ஷோ நடக்க போது, இந்த நாடகத்துக்கு நடுவில் கேட்கப்படுற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்றவங்களுக்கு பட்டுப்படவையும் டிவியும் சாமுத்திரிகா பட்டுப்படவையும் டிவியும் வந்து பரிசா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்படின்னு இப்போ ஹீரோ சொல்லிடுவார். இப்போ இந்த போட்டி வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே வந்துட்டு எல்லாரும் இப்போ ஆளுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அங்க இருக்க ஆஃபீஸர்லாம் பொம்பளைங்கள்ட்ட இப்படி சொல்லலாமா, அவங்களாம் வீக் ஆனவங்க, யாரு சார் வீக் ஆனவங்க, அவங்கள மாதிரியான ஸ்ட்ராங்கான பர்சன் யாருமே கிடையாது, அதாவது புருஷனை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்கள எதுவுமே ஏமாத்த முடியாது, அவங்களுக்குலாம் அப்படி ஒரு வெல் பவர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்க அமைதியா நின்னுட்டு இருப்பாங்க. இப்போ இவருக்கு கால் மேல காலம் வந்துட்டு இருக்கும், அதாவது எந்த நாடகத்துல இருந்து என்ன கேள்வி என்ன இது. அப்போ ஒரு லேடி மட்டும் ரொம்ப பேசுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த அம்மா ரொம்ப பேசுது லைனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ண சொல்லிடுவாரு. மத்தவங்கள்ட்ட என்ன சொல்வாருன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா இப்போ உங்க தெருவுலையோ இப்போ நீங்க ஏற்கனவே பழகின இடத்துலயோ, அதாவது எப்படின்னா அவருக்கு அடிபட்டு இருந்ததுல சுடலைக்கு அடிபட்டவன அவர் எந்த ஹாஸ்பிட்டல் போல ஏதோ ஒரு வீட்டில் தான் ஒளிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த வீடு எதுன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசுனது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ யாரோட வீடு அப்படின்றது இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ கால் பண்ணிட்டு இருக்காங்கல்ல லேடிஸ்லாம், அந்த காலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்க ஒவ்வொருத்தவங்க வீட்லயே போய் கதவை தட்டுங்க, கதவை தட்டி 2 கொஸ்டின் மட்டும் கேளுங்க. ஒன்று யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு கொஷினும் 2 குண்டும் எடுத்தாச்சா அப்படி மட்டும் கேளுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா லேடிஸும் போய் கதவை தட்டி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பதில சொல்றாங்க, திட்டுறாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, என்ன பைத்தியம் மாதிரி உளறீங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் தவிர்த்து வேற யாராவது வித்தியாசமா பிஹேவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு லேடி மட்டும் சொல்லுவாங்க, ஆமா சார் அவங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான், ஆனால் வந்துட்டு இதை நான் சொல்லும் போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்ற உடனே அப்போ அதை கொஞ்சம் லைனில் அப்படியே எல்லாரும்
ஹோல்ட் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்வாருன்னா, இப்ப இது யார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த வீட்ல தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் உள்ள வீடா இருக்கும். மேல 5 பேர், கீழ 5 பேரா சுடல வந்து பிரிச்சு வச்சிருப்பாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோன், வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸா வந்து யூஸ் பண்ணாமயே இருந்திருப்பாங்க. அப்ப அந்த வீட்ல தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த ஏரியாவ தவிர மத்த ஏரியால உள்ள லேடீஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க லைன. இப்ப இந்த ஏரியா லேடீஸ மட்டும் அவர் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுவாரு, பேசுவாரு. முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் தனித்தனியா பேசிட்டு இருந்தவர், இப்ப எல்லா லைனையும் அந்த அந்த லேடீஸ்ல ஒரு 7 பேர் 8 பேர மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்கள்ட்ட மட்டும் இப்ப ஒண்ணாவே பேசுவாரு. கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது என்ன சொல்வாருன்னா, இது வந்து போட்டி, டிவி போட்டிலாம் கிடையாது. இப்ப உங்க தெருவுக்கு வந்து இந்த மாரி ஒரு மோசமானவன் வந்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் பயந்துருவாங்க. என்ன சார் போட்டி, பரிசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுல மாட்டி விடுறீங்களான்ன எதுக்காக பயப்படுறீங்க? நம்ம நாட்டுல வந்து எவ்வளோ பெண்கள் வந்து எவ்வளோ வீரமா இருந்திருக்காங்க. உங்களுக்கும் அந்த வீரம்லாம் இருந்திருக்கு. நீங்க படிக்கும்போது என்எஸ்எஸ்லாம் இருந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமா கள்ளக்குறிச்சி பொண்ணுனா சும்மாவா? விஜயவாடா பொண்ணுனா சும்மாவா? அப்படின்னு ஒவ்வொரு ஊர் பொண்ணுங்களும் வந்து கோவம் வந்து நாங்க இப்ப என்ன சார் செய்யணும்? சொல்லுங்க நாங்க அத செய்றோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உங்க பக்கத்து வீட்ல இருக்கிறது நீங்க தான். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிறது நீங்க தான். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, உங்க வீட்ல ஸ்பீக்கர் இருக்கான்னு கேட்பாரு. இருக்குன்னு சொல்லுவாங்க. அத போய் வச்சு அத போய் அங்க வாசல்ல வச்சு நல்லா ப்ளே பண்ணி சத்தமா ப்ளே பண்ணி விட்டுருங்கன்னோனே, அந்த லேடி மட்டும் அந்த மாரி செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓட்டு மேல ஒருத்தவங்க போங்க, இந்த பக்கம் ஒருத்தவங்க போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டு வேற ஓடிட்டு இருக்கும். இவங்கலாம் அப்படி சுத்தி சுத்தி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வழியா எல்லாரும் அவரு அந்த சுடல கீழ இருக்கும்போது மேல உள்ளவங்கள காப்பாத்திருவாங்க. மேல வந்து பார்க்கலான்னு வரும்போது கீழ உள்ளவங்கள காப்பாத்திருவாங்க. அப்படியே அந்த வீட்ல உள்ள எல்லாரையுமே காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு வேளை அந்த ஆப்பரேஷன் வந்து சக்சஸா போயிடும். இப்ப வந்து அந்த ஆஃபீசர்லாம் வந்துட்டு என்னதான் இதெல்லாம் சரியா பண்ற 2 மணி நேரம் பண்றேன்னு சொன்ன 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிடுச்சுனோனே, சார் இது என்ன ராக்கெட்டா சார் விட்டவொடனே கரெக்ட்டான டைமுக்கு போகுது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதான் சார் செய்யணும்னு சொல்லுவாரு. 1000 தான் இருந்தாலும் இப்ப இதெல்லாம் வந்து என்கொயரி வரும். நாங்க வந்து என்கொயரி பண்ணி தான் ஆகும் அப்படின்னோனே, இவர் வந்து இவங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரகசியமா பேசுவாங்க இப்ப. சுடலைய வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயாச்சு. இருந்தாலும் 6 மாசமா நீ வந்து பப்ளிக்கோட ஃபோன் கால்ஸ்லாம் ஒட்டு கேட்டது தப்பு தான். அதுக்காக உன் மேல என்கொயரி வரும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, என் மேல இந்த மாரிலாம் நீங்க செஞ்சு இந்த மாரிலாம் கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா, 6 மாசமா இதெல்லாம் நீங்க ஏன் இந்த கிரைம் எல்லாம் புடிக்காம இருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேலேயும் தானே சார் கேஸ் வரும் அப்படின்னோனே, இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. டக்குனு இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்ப உங்களுக்கு இப்ப புரமோஷன் வர டைம் இந்த டைம்ல உங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருக்காரு. இந்த மாரி கேஸ் வந்தா உங்க மேல உங்களுக்கு எப்படி புரமோஷன் கிடைக்கும்? அதனால ஒண்ணு செய்வோம். இப்ப இது எல்லாமே செஞ்சீங்கல்ல, இது எல்லாமே நீங்க செஞ்சது. எனக்கு ஆர்டர் போட்டீங்க. இதெல்லாம் இப்படிதான் செய்யணும். இதெல்லாம் பிளான் பண்ணணும். இந்த மாரிலாம் பண்ணணும்னு சொல்லி சொன்னது நீங்க. இப்ப இந்த சுடலைய புடிச்சிருக்கோம் பாருங்க. அது மொதற்கொண்டு எல்லாமே உங்களோட பிளான், உங்களோட இதுபடி தான் நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு இதுல எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்க தான். இது மட்டும் இப்படி நடந்ததுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரமோஷன் கிடைக்கும் அப்படின்னோன அவருக்கு சந்தோஷமா தாங்க முடியாது. இவ்ளோ நாளா நீ எங்கேயா இருந்த? அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஒரு வழியா இவங்க எல்லாரையும் இப்ப சமாளிச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து ஹீரோயின். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, புது கார் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு ஹீரோ கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, என்ன யோசிக்கிற? அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின பாத்துட்டே வருவாங்க. அப்ப புது காரு, நான் கேர்ள் ஃபிரெண்ட் பக்கத்துல இருக்கும்போது அத தான் யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "உன்ன நான் ஏன் ஃபாலோ பண்ணேன்? உன்கிட்ட ஏன் பேச வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்லன்னு?" கேட்பாரு. தெரியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். அங்க போனா உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. சரின்ட்டு ஹீரோயினும் வருவாங்க. இவங்க எல்லாரும் பேசும்போது டக்குனு 6 மாசமா பப்ளிக்கோட ஃபோன் கால ஒட்டு கேட்டுருக்கீன்ற உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடும். அச்சச்சோ! நம்ம பேசுனதெல்லாம் அப்ப ஒட்டு கேட்டுட்டு தான் வந்திருக்கான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, சுடல வந்து உங்கள மீட் பண்ணணும். ஏன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, அவன் வந்து உங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். 1 மணிக்கு உங்கள வர சொன்னானோனே, இப்ப மணி இப்போ 1:20 ஆயிருக்கும். இப்ப 1:20 ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன டைமா தெரியும். இப்ப உள்ள தானே உட்கார்ந்திருக்கான். போய் பார்க்கலாம் அப்படின்னோனே, இப்ப உள்ள வருவாரு. இத ரிலீஸ் பண்ணி விட நான் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுடல சொல்லுவாரு. என்ன புடிச்சுட்டா, நீ எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறியா அப்ப? இப்ப இந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வேலைலாம் பார்த்து வச்சிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட பிளான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்கும்போது அத சொல்ல மாட்டாரு. அப்ப இதெல்லாம் பண்றது கொல்றதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இப்ப வந்துட்டு மான கொன்னா தப்பு, ஆட கொன்னா தப்பு இல்ல. ஏன்னா அதாவது மான் கம்மியா இருக்கு, ஆடு அதிகமா இருக்கு. அதனால அது தப்பு கிடையாது. அதே மாரி ஆனா ஆட விட அதிகமா இருக்க மனுஷங்கள கொன்னா அது எப்படி தப்பாகும்? அதனால தான் அத நான் பண்றோம். அதெல்லாம் வந்து ஒரு தியாகம் தான். இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்றதுக்கு ஒரு நியாயம் மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இத கேட்கிற ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அதுக்கும் அவர் என்ன சொல்வாருன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து பயம், கவலை அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாரு. பயம் வந்து உங்களுக்கும் இருக்கு. அத எங்களால ஏற்படுத்த முடியும். அன்னைக்கு உன் தம்பிய வந்து இந்த மாரி நான் செய்யும்போது பயந்தியே, அந்த மாரி உன் தம்பி அந்த மாரி செய்ய போம்போது அவன் கதறி கதறி கதறினான்ல, அதுதான் பயம். எங்களாலயும் பயத்த ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்படுவாரு. இப்ப சுடல வந்து என்ன சொல்வாருன்னா, ஹாஸ்பிட்டல்ல உனக்கு கடைசில தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. வந்து அந்த பாறைலாம் வந்து இருக்கும்ல, அந்த பாறையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அவங்களோட வீட்ல உள்ளவங்களலாம் வந்து புடிச்சு வச்சுப்பாரு. சுடல புடிச்சு வச்சுட்டு, அந்த பாறையில எதையோ மிக்ஸ் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே உருண்டுட்டு வருமாம். அந்த மாரி வேலைய செய்ய சொல்லிட்டேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். நீ நல்ல வேள 1 மணிக்கு வந்துட்ட. இன்னும் 40 மினிட்ஸ் தான் இருக்கு. போய் காப்பாத்தணும்னு அவர் டைம் பாப்பாரு. 1:30 ஆயிடும். அப்ப நீ 1 மணிக்கு வரலையா? அப்ப நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி இப்படின்னு இப்ப ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப வேக வேகமா ஹீரோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் வந்து உட்காந்துப்பாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இறங்கிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, கதவு கையோட வந்துரும். அத எடுத்துக்கிட்டே தான் இறங்குவாங்க புது கார்ல இருந்து. அதோட ஹீரோ பாடுபட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துற மாரி ஆயிடும். அதாவது ஒரு பெரிய மலை கல்லு இருக்கு பார்த்தீங்களா, பெரிய கல்லு. அது உருண்டுகிட்டு வந்து அந்த பாறை உருண்டுட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அதோட இவர் வந்து இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்கருந்து கிளம்பி போன உடனே திரும்ப அந்த வேலைய முடிச்சுட்டு இங்க வந்து பார்ப்பாரு. சிசிடிவில பார்க்கும்போது சுடல என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க இருக்கிற போலீஸ்காரவங்களலாம் முடிச்சு கட்டிட்டு அவர் அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. அவர் இப்ப எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அநேகமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு, என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் திரும்ப கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது, "உனக்கு என்ன திரும்பவும் உன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு சாவி கிடைச்சிருச்சா? இத தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாதா?" அப்படி இப்படின்னு அவங்களோட ஹீரோயின திட்டுவாரு. "உனக்கு இவ்வளோ தான் இல்ல. நான் என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதுல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு ஒரு கிளாஸ்க்காக ட்ரெய்னிங்காக நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அந்த இதுல வந்து எல்லாருமே நார்மலா இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஒரு கம்பவுண்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டு ஒரு பக்கம் நின்னுட்டு இருந்தாரு. அவர மிரட்டிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு சுடல மாரியே தான் இருந்தது.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படி இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணி என்ன நீ அசிங்கப்படுத்திட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கால கட் பண்ணிடுவாங்க. அது எந்த அவர் அப்ப கூட அத சமாதானப்படுத்த அது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள அவங்க கட் பண்ணிடுவாங்க. உடனே அவங்க எங்க இருக்காங்க தெரிஞ்சுட்டு வேகமா ஓடி வருவாங்க. அவங்க ஆட்டோல தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஆட்டோல வேகமா வந்து உட்காருவாரு. இவர் வந்து உட்கார்ந்ததே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது என்ன ஹாஸ்பிட்டல்னு சொன்னோனே அந்த ஹாஸ்பிட்டல் பேர தான் அவங்க சொல்லி முடிப்பாங்க. டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அதுக்குள்ள அவர் இருக்க மாட்டாரு. இறங்கி திரும்ப ஓட ஆரம்பிச்சுருவாரு. அப்ப அவருக்கு எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சிரும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்துட்டு அப்படியே விரிசல் விட்டு ஒரு மாதிரி விழ ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவர் வந்து அந்த கம்பவுண்டர் இருக்கார்ல, அவரோட புள்ளைய புடிச்சு வச்சுட்டு இந்த மாரிலாம் செய்ய சொல்லியிருப்பாரு. அந்த மாரிலாம் அவரும் அந்த மாரிலாம் செஞ்சுகிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ வந்து அவர பார்த்துட்டு, "எந்த உன் புள்ள எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என் புள்ள யார்ட்ட தான் இருக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த பில்டிங் வந்து அப்படியே விரிசலா விடும்போது, எல்லாரையும் வெளிய போங்க, வெளிய போங்கன்னு கத்தி கத்தி எல்லாரும் வெளிய போக போக பார்த்தீங்கன்னா, அப்படியே இடிஞ்சு விழுந்துட்டே ஆயிடும். நெறைய பேர் ஒரு பெரிய பள்ளமே உருவாயிடும். அந்த பள்ளத்துலருந்து நெறைய பேர காப்பாத்துறதுக்கு ஹீரோவால முடியாது. அப்படியே ஒரு இத போட்டு அவர் இழுப்பாரு. அப்புறம் அடிபட்டு இருந்தாலும் பரவால்ல. நெறைய மக்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே எல்லாரையுமே காப்பாத்திருவாங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த சீன் எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு பாவமா இருக்கும் அதோட. அதோட கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காப்பாத்தி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, இவரு சுடலைய பார்த்துருவாரு. சுடலைய பார்த்துட்டு செம்ம கோவம் வரும். இவ்ளோ பேர் இறந்து கிடக்குறாங்கன்ன உடனே ஹீரோக்கு. ஹீரோ அவர தொரத்திக்கிட்டு போவாரு பாருங்களேன். அதுக்கு அந்த சுடல ஓடுவார் பாருங்க. செம்மையா இருக்கும் அந்த சீன். ஒரு மாரி குதிச்சு குதிச்சு அந்த கேரக்டராவே டோட்டலா மாறி செம்மையா நடிச்சிருப்பாரு. அதோட அந்த மாரி ஓடுறதும், இவர் அடிக்கிறதும் ஒரு வழியா அவர் இறந்தும் போயிடுவாரு சுடல. அதோட இப்ப ஹீரோ வந்து நின்னுட்டு எல்லாத்தையும் பேசுவாரு. என்ன பேசுவாருன்னா, இப்ப நம்ம சுடலைய கொன்னுட்டோம். சுடலைய மட்டும் தான் கொன்னுட்டு இருக்கோம். ஆனா அந்த நோய நம்ம கொல்லல. இது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. நமக்குள்ள 4% அவங்களுக்குள்ள 14% இருக்கு. ஒரு இந்த மாதிரி உடம்பு முடியாட்டி கூட இந்த நேரம் வந்து ஹெல்ப் பண்ணீங்களே, இவ்ளோ பேர காப்பாத்துனீங்கல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மழை, வெள்ளம், புயல், சுனாமி, நிலநடுக்கம் இந்த மாரிலாம் வரும்போது தான் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணுமா? அந்த டைம் தான் உங்களுக்கு மனிதாபிமானமே வருமா? மத்த டைம் உங்களுக்கு அது இருக்காதா? அந்த மாரி இருக்கிறனால எல்லா நேரம் அந்த மாரி இருந்தா தான் எல்லாரையும் இது பண்ண முடியும். நம்மளுக்கு அடுத்த முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அவங்களுக்கு கிடைக்கிற நிம்மதியும், சந்தோஷமும் நம்மளுக்கு இன்னும் சந்தோஷப்படுத்தும். அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அது இல்லாம அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள பாருங்க. அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க மத்தவங்களோட முகத்த பார்க்கறத விட ஃபோன் ஸ்க்ரீன தான் அதிகமா பார்க்குறீங்க. இப்ப நம்ம சுடலைய வேணா சுடல வேணா இறந்து போயிருக்கலாம். ஆனா சுடலைக்கு இருந்த நோய் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அது அதிகமாகாம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. உங்களோட அன்ப வந்து மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அத லைக் பண்ணுங்க. அத ஷேர் பண்ணுங்க. அப்படி இப்படின்னு ஹீரோ வந்துட்டு நல்லா பேசுவாரு. அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே த்ரில்லா நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த கதையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில